ஆல்ரைட். வெல்கம் அகைன். நம்ம கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ மிஸ்டர் சதீஷ் February 2024ல ஃபுல் டைம் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடரா ஆனாரு. ஸோ இன்னைக்கு வந்து April 1, 2024. ஸோ 1 Yes, month sir. ட்ரேடிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவரோட ஜேர்னி இந்த 1 monthல ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு, என்ன லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. சார் வெல்கம் அகைன். ஸோ Thank you, sir. glad you எப்படி are சார் here. இருக்கீங்க? ஓகே சார், மறுபடியும் உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. 1 month முன்னாடி உங்களோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனீங்க. How was this ஆமா. journey? 1 month எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் நம்ம வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பயங்கர successful எக்ஸைட்டடா இருந்தீங்க. ஆமாமா, பயங்கர எக்ஸைட்மெண்ட். இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து அதர் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸைட்மெண்டா போயிடுச்சு. ஓகே. அப்படின்னா நீங்க புரியல சொல்றீங்களா சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்படின்னா சாட்டா பேச ஆரம்பிச்சிச்சு சார். நான் மேல போகணும் கீழே போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே ஜாலியா தான் இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஓகே. இப்போ முதல்ல வந்து வீட்டோட ஃபியர் வந்து கண்ட்ரோல் ஆச்சு சார். இவன் ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு ஜாப் ரிசைன் பண்ணுவோம் இல்லையா, 60K பேக்கேஜ் ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு லாஸ்ட் டைம் வீடியோ இருக்கும்போது அதான் சொல்லியிருந்தேன், ஒரு மந்த்லி ஒரு 10 to 15K நான் வந்து மார்னிங் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன் சார் பண்ணிட்டு. அப்ப ஆன் அண்ட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 80K பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட கமிட்மெண்ட். அதானே சார் கமிட்மெண்ட் இது. பட் அச்சீவ் 73K அச்சீவ்டு. பட் பாத்தீங்கன்னா என் பிளான் 2.5 பர் மந்த்ங்களா? ஆமா சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பட் அது அச்சீவ் பண்ணாத ரீசன் நான் தான், வேற எதுவுமே கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெசேஜ் போட்டிருப்பேன். என்ன மெசேஜ் போட்டுருந்தா சார், டார்கெட் அடிக்க முடியல, டார்கெட் அடிக்க முடியல, டார்கெட் அடிக்க முடியல. பட் நம்ம நிறைய வேலிடேட் பண்ணி டார்கெட் அடிக்க முடியாம நிறைய இஷ்யூ வந்து எனக்கு இருந்தது. பட் அதுக்கு மேல வந்து இந்த நான் ஒண்ணு சொல்ல பாத்தீங்களா, இந்த ஃபெயிலியர் ரீவிசிட்னு ஒரு கான்செப்ட போய் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா 47 ட்ரேட் வந்து நான் எடுக்கவே இல்லை. 47 ட்ரேட் மிஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா சார். சார் மிஸ் பண்ணதை விட தாண்டி மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேஸ் பண்ணா விட்டுருக்கீங்களே, சோ அதுவே வந்து ரெண்டு சார். நான் இது வந்து இத வந்து இந்த ட்ரேடிங் வந்து நான் 3 டிபார்ட்மெண்டா பாக்குறேன் சார். டெக்னிக்கலி ஒரு டெக்னிக்கல், ரெண்டாவது எக்ஸிகியூஷன், மூணாவது நீங்க சொல்ற ட்ரேட் மேனேஜ்மெண்ட். இது 3 நான் பார்த்தே ஆகணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ட்ரேட் பண்றது லாக்கி இல்லை சார். சோ இதுல ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. சோ நீங்க சொன்ன எக்ஸிகியூஷன் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்னிக்கலா பார்க்கல, லாஜிக்கலா தான் பார்க்கறேன். லாஜிக்கல் ரெஜிஸ்டர் பண்ணல பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி அதான் சார் டெக்னிக்கல். நம்ம லாஜிக்கல் சொல்றதே பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் டெக்னிக்கலே. நீங்க லாஜிக்கலா இந்த இது வந்து கால் சைட்ல இந்த லாங்ல இருக்க போறேன், ஷார்ட்ல இருக்க போறேன்னு சொல்றது எஸ், ஆஸ் பர் எஸ்டிஎம்பி எஸ், இட் இஸ் கரெக்ட். நம்ம வந்து அதுதான் லாஜிக்கல். பட் அது அவ்வளவு பெரிய டெக்னிக்கல் இல்லை, அதுதானே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சார் இப்போ வந்து லாஜிக்கல், எக்ஸிகியூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். சோ உங்களுக்கு இந்த லாஜிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்கு சார்? அதான் சார், இதுதான் சார் எனக்கு மொத்தமே எல்லாமே. எனக்கு வந்து இந்த சிஸ்டம் கொடுத்ததான் இவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ், எஸ்எம்பி கொடுத்ததான் இவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ். நம்ம வந்து நான் ஒரு 3 படம் நீங்க எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, அது மாதிரி நான் 3 படம் டிஃபரன்ஷியேட் பண்ணேன். ஒண்ணு வந்து நான் லாஜிக்கலே போயிடுறேன், லாஜிக்கல், ட்ரேட் எக்ஸிகியூஷன் பிளஸ் வந்து நமக்கு ட்ரேட் மேனேஜ்மெண்ட். இப்ப வந்து நான் இதை 3 டிபார்ட்மெண்ட்டா பாக்குறேன். 3 டிபார்ட்மெண்ட் நான் இன்டர்வியூ போறேன், இல்ல 3 டிபார்ட்மெண்ட் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் அ எஸ்எம்பி ட்ரேடரா ஃபர்ஸ்ட் நான் குவாலிஃபைடு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அப்ரைஸ் கொடுத்துருவான், என்னை வந்து நல்லா வச்சுப்பான். எதுக்கு? லாஜிக்கல் சிஸ்டம். ரெண்டாவது நீங்க சொல்ற எக்ஸிகியூஷன் மெத்தட், அதுல எனக்கு 3 வருஷத்துக்கு வாட்டி அப்ரைஸ் கொடுத்துருவான். ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே சொல்லிட்டே இருப்பீங்க, ட்ரேடை வந்து எடுக்கிறது முக்கியம் இல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணி மேனேஜ் பண்ணி அந்த லாங் ரன் எடுக்கணும், அந்த அந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன். லாஸ்ட் மந்த் ஃபுல்லா வீக்கா தான் இருந்தேன். பட் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த மந்த் நான் வீக்கா இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் நான் வேற டார்கெட் போயிடும். எஸ், அப்கோர்ஸ் எஸ், தேர் இஸ் இட் இஸ் நாட் கால்ட் அ ஃபெயிலியர். எஸ், ஐ சக்சீடட், 100% சக்சீடட். ஸ்டில் ஐ ஹேவ் த சிம்பிள் லாசஸ் ஆஸ் அ சிம்பிள் ட்ரேடர். சிம்பிளா சின்ன சின்ன வந்து எப்படி சொல்றதுன்னா, சில இடத்துல வந்து நான் மிஸ்டேக் பண்றேன். ஏன்னா 47 ட்ரேட் நான் குவாலிஃபை பண்ணாம விட்டுருக்கேன். நம்ம சிஸ்டம்ல 47 ட்ரேட் 5 மினிட்ஸ்ல
நாங்க மேபி நீங்க நிறைய சார்ட்ஸ் பாக்குறதுனால இருக்கும். என்னென்ன சார்ட், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்றீங்க? இண்டெக்ஸ் எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் பார்க்கணும் சார். செய்யணும் இண்டெக்ஸ் 4 நிஃப்டி, இன்ஸ்ட்ருமெண்ட், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் அண்ட் மிட் கேப் சார். மிட் கேப். அப்ப 5மே பண்றீங்க? நான் பாப்பேன். ஆனா 5மே சென்செக்ஸும் பாப்பேன். ஓகே ஓகே. சென்செக்ஸ் நான் கண்டிப்பா பாப்பேன். இது இல்லாம சோ இந்தியன் மார்க்கெட் இல்லாம நீங்க க்ரூட் வேற பண்றேன்னு சொன்னீங்க, அதுவும் பண்றீங்களா? சார் ஃபாரெக்ஸ் கிரிப்டோவே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் சார். சோ நீங்க அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க, அதுவும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. சோ அது வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டு வரவே இல்ல, அந்த 70,000 ப்ராஃபிட் குள்ள அதுக்கு அது வரல, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க கரெக்ட்? ஆமா, ரெண்டுமே சேர்த்து 2.5 எனக்கு பிளான். ஓகே ஓகே. சோ இந்த மந்த்ல அச்சீவ் பண்ணது மட்டும், ஐ மீன் ப்ராஃபிட்டா வந்து ரியலைஸ் பண்ணது மட்டும் 70Kங்களா? அப்படி இல்ல சார். இல்ல இந்தியன் மார்க்கெட்ல சொல்றேன். இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி 70K ப்ராஃபிட் சார். பட் வந்து 2.5 எனக்கு அச்சீவ்மென்ட் இல்லையா? அதுல 1.8 மிஸ் பண்ணது லாஸ் தானே. ஓ, மிஸ் பண்ணதே லாஸ்ன்னு பேசுறீங்களா? ஓகே. ஆமா சார், அதுதான் சார் கரெக்ட். நீங்க எவ்வளவு லாங் ட்ரேட்ஸ் பண்ண சொல்லிருக்கீங்க? எந்த லாங் ட்ரேட்ஸ்னா சார் இப்போ இது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா சார், ஒரே நிமிஷம். ஓகே, நோ ப்ராப்ளம். சாரி சார். நோ ப்ராப்ளம் சார். இட் ஹேப்பன்ஸ். ஃபுல் டைம் ட்ரேடரா வீட்ல இருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய சார் நான் உங்ககிட்ட பர்சனலா தான் கேட்க வந்தேன். நீங்க எப்படி இதை சமாளிச்சீங்கன்னு தெரியல. நீங்க ட்ரேடிங்க சமாளிக்கிற, வீட்டை சமாளிக்கிறது பாருங்க. வேலைக்கு வீட்டை விட்டு தனியா ஓடி இருக்கும் சார், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. வெரி சிம்பிள். ஓகே, டார்ச்சர் பண்றாங்க சார். ஓகே சார், நான் இதுக்கு வந்துடுறேன். இப்போ எனக்கு 2.5 எனக்கு லாஸ் தானே சார். எனக்கு 1.8 நீங்க அதை எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. 1.8 லாஸ் தானே. அதாவது லாஸ்ன்றது நீங்க ட்ரேட் எடுக்காத, ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண முடியாத லாஸ். ட்ரேட் எடுக்க, ஆமா லாஸ் தானே அது. ஆக்சுவலா தானே, அதுதான் சார் வேலையை விட்டு வந்தேன். அது ஓகே, பட் ஃபர்ஸ்ட் மந்தே வந்து உங்களோட மொத்த கேபிட்டல் எவ்வளவு இருந்துச்சு? 1 சார். 1 லேக்குங்களா? ஆமா. சோ 1 லேக் தான் வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னீங்க உங்களோட க்ரூடுக்கு இந்தியன் மார்க்கெட். ஏன் அதுக்கு 3 ரீசன் சார். நீங்க வந்து நான் சாரி சார், புரோக்கரேஜ் பத்தி நான் எதுவுமே தப்பா சொல்ல வரல. எனக்கு எதுக்கு இஷ்யூஸ் மட்டும் நான் சொல்றேன். 5 இயர்ஸ்ல வந்து எனக்கு வந்து சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் எடுக்க முடியும். நீங்க மேபி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. இல்ல நான் ஃபீல் பண்றதுக்கு இந்த கம்பெனி என்னோடது இல்ல, நீங்க என்ன சொல்லலாம். நான் யாருக்கு அப்ளிகேட்லாம் கிடையாது. ஓகே ஓகே, அது வந்து என்னால எடுக்க முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் டிஓ ஆர்டர் போட முடியாது. நீங்க வந்து நம்ம பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் சொல்றீங்க கரெக்ட்? ஆமா, பிராக்கெட் ஆர்டர் வந்து நான் வந்து நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் போட முடியாது. ஸ்டாக் ஆப்ஷன் எதுதானே, நான் தான் ட்ரேட் பண்றேன். நீங்க ஸ்டாக்ஸ்லயும் ஆப்ஷன்ஸ் பண்றீங்களா? ஆமா, எல்லாமே ஒண்ணுதான் சார். எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கேக்குறதுக்கு. ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கிட்ட இருந்து எல்லா சார்ட்டும் ஒரே சார்ட் தான் அப்படின்றது திருப்பி கேக்குறது ரொம்ப சந்தோஷம். வேல்யூ கிடையாது சார், அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரைட். சோ இந்த மந்த் நீங்க இப்ப நீங்க இது பண்ணது மட்டும் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா சார்? ஒரு அக்கௌண்ட் வேணா ஷேர் பண்ண முடியாது சார். ஆக்சுவலா இன்னும் ஒரு அக்கௌண்ட் வேணா ஷேர் பண்ணுமா சார் உங்களுக்கு? முதல்ல வந்து நாங்க இது நம்மளோட இதை வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர், எஸ். ஓகே, எடுத்த உடனே ஃபண்ட் ஆட் பண்றது தான் கேக்குறீங்க? ஒரே நிமிஷம் சார், இது கிடையாது. ரெடி சார், இதுதான் நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, சோ இத க்ளோஸ் பண்ணுங்களேன். இது எப்படி சார்? இல்ல சார், கொஞ்சம் மேல வா. இப்போ அத க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து மேல போயிட்டு ரிஃப்ரெஷ் மட்டும் கொடுங்க சார். மேபி இன்னைக்கு ஒரு ட்ரேட்ஸ். ஓகே, ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு நீங்க லாஸ்ட் 1 மந்த் தானே பண்ணிருக்கீங்க. ஓகே, அந்த ஓகே கஸ்டம் ஒரே நிமிஷம் மேல போங்க சார். ஓகே, சோ February 29ல இருந்து March 31st வரைக்கும் ரன் பண்ணிருக்கீங்க. எல்லா இதுவும் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் பாக்குறேன் சார். HDFC ஈக்விட்டிஸும் ட்ரேட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு சார். எல்லாமே ஒண்ணுதானே சார்? எல்லாமே ஒண்ணுதான். ஓகே சார், இது கோடியில ரொம்ப ஷோ பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு பைத்தியகாத்திரமா பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பைத்தியகாத்திரமா ஆமா, நான் இதுவரை கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட 70 ல இருந்து 80% எப்படி கொண்டு வந்தேன். ஓகே, அது எப்படி பண்ணீங்க சார்? ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல உங்களோட என்ட்ரி எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லுங்களேன். உங்களோட கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரைஸ் கீழ வந்து 45,000 ரிவர்சல் ஜோன் இருக்கு. 5 மினிட்ஸ்ல வந்து பிரேக் ஆயிட்டு இமிடியேட்டா ரிவர்சல் ஆயிடுச்சு 5 மினிட்ஸ் கேண்டில்ல. ஓகே ஓகே ஓகே.
அப்ப நான் வந்து காலை வந்து பை பண்ண போறேன். 45,000 ஓகே காலை பை பண்ண போறேன் அட் த மணி. கரெக்ட்டுங்களா? இதுல எந்த சேஞ்சும் ஓகே சொல்லல. சோ அந்த அட் ஓகே த மணில அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகி உள்ள வருது பாத்தீங்களா? அந்த கேண்டிலோட ஹை ஓகே வந்து 100. ஓகே இப்போ எனக்கு கால்குலேட் 100 பண்ணி ஓகே சொல்லுங்க. 100. அந்த ஒரு நிமிஷம் கேண்டிலோட ஒரு ஹை நிமிஷம் வந்து 100. சார். இது இந்த ஸ்கீம் தெரியுதா சார் உங்களுக்கு? இந்த எக்ஸல் தெரியுது தெரியுது. சார். எக்ஸல் ஷீட் தெரியுது எனக்கு. ஓகே சோ 100 சார். அந்த ஓகே கேண்டிலோட ஹை வந்து எனக்கு 100, லோ 100 வந்து 80, 80. 80 80 ஓகே ஓகேங்களா? சோ இப்போ இதுல என்ட்ரி எங்க எடுப்பீங்க? ஓகே. இப்போ இந்த கேனலோட பிரேக் வந்து நமக்கு 100, ஹை அண்ட் லோ வந்து 180 ஓகேங்களா? 100 அண்ட் ஆமா, 80. ஆமா. சுரேஷ் சார் நமக்கு வந்து ஒரு விஷயம் 3 விஷயம் டீச் பண்ணாரு. அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, சார் நான் எடுத்தோடனே பிரேக் த ரூல்ஸ் பேச நினைச்சுக்காதீங்க. சுரேஷ் சார் பிரேக் த ரூல்ஸ் டீச் பண்ணாரு. அவர் பிராக்டிஸ்னு ஒண்ணு டீச் பண்ணிட்டே இருந்தார். அதுதான் இங்க நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரேக் த ரூல்ஸ். எஸ் ஐ பிரேக் த ரூல்ஸ். ஒய் பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் எஸ்டிஎம்பி ட்ரேடர் என்ன பண்ணுவோம், 100ல வந்து ஹை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோனுக்கு பக்கத்துல அவன் ஒரு 93ல வருவானா, 93 நம்ம என்ட்ரி போட்டுருவோம். கேட்டுங்களா சார்? சார் லோ வந்து அவன் ஜோன் 80. பக்கத்துல சார் லோ வந்து 80. அத மாத்தாதீங்க. லோ வந்து 80. என்ட்ரி வந்து எங்க போட்டீங்க தான் கேட்கிறேன். ஓகே லோ வந்து 80. ம். நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்போ நான் இது நீங்க சொல்ற வேல்யூ பாத்தீங்கன்னா நிப்டிக்கு எனக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ நான் அதனால நிப்டி எடுத்துக்கிறேன். ம். 72 நான் வந்து சார் நான் ரெண்டுமே டிஃபரன்ஸ் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து கோல்டு வந்து பாத்தீங்கன்னா $800 மிஸ் பண்ணேன். இவங்ககிட்ட அந்த மாதிரி 65% மிஸ் பண்ணேன். ஓகே, சரிங்களா? ஓகே. அது சோ வந்து இப்ப நீங்க நீங்க சொல்றது வந்து சப்போஸ் இது நிப்டியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட 100, ஐ மீன் 80 லோல இருந்து ₹8 கீழ கரெக்ட்டுங்களா? அதான் ஸ்டாப் லாஸ். ஆமா சோ அதான் ஸ்டாப் லாஸ். சோ இந்த இது மணி வந்து அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு வொர்க் ஆகுது. அண்ட் எல்லா நாளும் இது வொர்க் ஆகுதான்னு கேட்கிறேன். ஐ மீன் எக்ஸ்பைரி அன்னைக்கு அதுக்கு முன்னாடி எல்லா நாளுக்கும் இது வொர்க் ஆகுதா? இல்ல எல்லா எக்ஸ்பைரி சேஞ்ச் நாளுமே ஆகுது? ஒர்க் ஆகும். எல்லா நாளுமே ஒர்க் ஆகும். ஒய் பிகாஸ் பாத்தீங்கன்னா, நான் இதை வந்து 3 வாரம் பிராக்டிஸ் பண்ணேன். ஒன்லி சரி. ஃபார் அட் த மணிக்கு மட்டும். ஆல்ரைட் சார். இப்போ வந்து அந்த லோ வந்து 80 அப்படின்னா 72 ஐ மீன் 8 பாயிண்ட்ஸ் வந்து கீழ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன் நிப்டிக்கு. ஸ்டாப் லாஸ். அந்த ஓகே என்ட்ரி வந்து எங்க எடுப்பீங்க? 100 to 80, 80 to 81 100க்குள்ள என்ட்ரி எங்க இருக்கும்? 81 பை வேல்யூ வந்துச்சு பாருங்க. பெஸ்ட் பை வேல்யூ அதுதான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ம், ம். 81ஆ? அந்த 81ல என்ட்ரி எடுத்துப்போம். 72 ஸ்டாப் லாஸ் போட்டு. சோ அப்ப வந்து அதோட ஐ மீன் ஆப்ஷன்ஸ் பிரைஸ்ல வந்து இருக்குது லோயஸ்ட் கிட்ட தான் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஆமா எடுப்பேன். லிமிட் ஆர்டர்ல கரெக்ட்? ஆமா லிமிட்டோட தான் எடுப்பேன். ஓகே ஃபைன் சார். நோ ப்ராப்ளம். சோ இப்போ வந்து இதே அப்படி வச்சுக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியா இருந்தா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும் கீழ? 15 பாயிண்ட்ஸ் சார். நான் இங்க வந்து போட்டுக்கேன் பாருங்க. இது வந்து பிஎனுக்கு. இது வந்து சார் இது ஆல் திங் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் 3 மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணுவேன். அது ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே சார். இது முடிச்சிடலாம். சோ இப்போ வந்து 15 பாயிண்ட் உங்க ஐ மீன் அந்த கேண்டிலோட ஆப்ஷன் பிரைஸோட கேண்டில் வந்து 80 இருந்துச்சு அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் கீழ ஸ்டாப் லாஸ் which means 65 இருக்குமா? 65 தான் உங்க ஸ்டாப் லாஸ் பேங்க் நிஃப்டில. எஸ். நிஃப்டியா இப்போ எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா சார் 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். க்ரூட் ஆயிலுக்கு வந்து 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டுங்களா? ஸ்டாப் லாஸ். எஸ் இதுதான் மேட்டர். எஸ். இது வந்து எல்லா இது வந்து எக்ஸ்பைரி இந்த டே மாதிரி அன்னைக்கு எல்லாத்துக்கும் இதே தான். எல்லாத்துக்குமே காமன். எஸ் ஓகே. சோ எஸ். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 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 மந்த் ஃபுல்லா இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க மார்க்கெட் வந்து புடிச்சு வச்சிருக்கீங்க. பிராக்டிஸ் நீங்க ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. பிராக்டிஸ் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு நான் வந்து நான் போட்ட எஃபர்ட் இது. இது ஜஸ்ட் வந்து ஒரு நீங்க எக்ஸல் தான் போடணும். வேற வழி இல்ல. பார்க்கும்போது தெரியும். பட் அது நீங்க தான் 3 ஃபுல் டைம் வாரம் ட்ரேடர் நான் ஆயிட்டீங்களா? பண்ணி நீங்க தான் எஃபர்ட் போடணும். ஆல்ரைட். இதே கான்செப்ட் அவங்கிட்ட போய் 65% கேட்டேன் சார். கோல்டுல ம். 65% கேட்டேன். அவன் போயிட்டான். $2 வந்து எங்க எடுக்காம சோ 800 65% நீங்க சொல்றது இந்த மாதிரி கீழ போய் பிரைஸ் உங்களுக்கு கம்மியா கிடைச்செடுக்கிறது தான் 65% கீழ வந்து எடுக்கிறேன்னு சொல்றீங்க. ஆல்ரைட். எஸ் சரி. எஸ் ஓகே சார். எஸ் எஸ். சார் இது வந்து எனக்கும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் வித் அஸ். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். நானும் ஒர்க் பண்ணிட்டு கமெண்ட் பண்றேன். நீங்களும் பார்த்தவங்க யாராவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா புட் யுவர் சார் நீங்க கமெண்ட்ஸ் மேபி நிறைய ஆஃப்டர் R&D 1 வீக் பண்ணணும் ஆர் சார். 1 மந்த் அத நிறைய ட்ரை பண்ணி R&D பார்த்துட்டு பண்ணிட்டே கமெண்ட்ஸ் இருக்கணும். பண்ணுங்க. R&D பண்ணிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்டா வந்து இப்ப எல்லாருமே யோசிப்பாங்க. இவன் என்னத்த வந்து பண்ணிட்டான். ஏதோ ஒரு எஸ்டிஎம்பி ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணிட்டான். அதனால வந்து இவன் ஏதோ வந்து ஃபுல் டைம் ட்ரேடர்னு இவனே சொல்லிக்கிட்டான். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் குரூப்ல சொல்லணும். வேற சில வழி இல்ல. மெசேஜஸ் இல்ல சார். சார் நான் உங்களுக்கு உங்க ஸ்டேஜுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? பிகாஸ் இவன் ட்ரேடர் ஊர் உலகம் ஒத்துருச்சு சார்.
ஊரை நம்ப வச்சுட்டீங்க ட்ரேடர்னு. இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் பாத்துக்க. வீட்டை நம்ப வச்சுட்டேன், அதுதான பெரிய விஷயம். இல்ல வீட்டை நம்ப வைக்கல, வீட்டுக்கு நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கீங்க, இந்த 4-5 மாசமா தொடர்ந்து காட்டியிருக்கீங்க, அதான் அந்த நம்பிக்கை. ரொம்ப ஜாலியா இருக்காங்க சார். அது எப்படி சொல்றது, நான் உங்களுக்கு சார் அகைன் நான் வந்து இதை சொல்லி சொல்லி எனக்கு போரிங் சார். சும்மா வந்து ஏதோ ப்ரோக்ராம் அட்டன் பண்றேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னன்னா, ஆமா எனக்கு இதுதான் கொடுத்துச்சு, நீங்க தான் கொடுத்தீங்க, அவங்க இது மேல என்ன சொல்லுங்க. இதை சொன்னா நீங்க ரொம்ப டென்ஷன் வேற ஆகுங்க, இந்த மாதிரிலாம் பேசாதுங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண, இது நீங்க கொடுத்ததுதான். நான் உங்களை திரும்ப இதே போல சொல்றேன். செப்டம்பர் நான் அதான் நீங்க வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். செப்டம்பர் ஆல்மோஸ்ட் நான் வந்து செப்டம்பர் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன். அந்த அச்சீவ்மெண்ட்ல நான் உங்களை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். கான்ஃபிடன்ட் வேணும் சார், கான்ஃபிடன்ட் வேணும். என்னன்னா நீங்க வந்துட்டு வந்து இங்க போயிட்டு நீங்க வந்து 30 மினிட் ஜோன்ல போயிட்டு பிஓஎஃப் பாரு, பிஓஎல் பாரு, பிஓஎஸ் பாருன்றது மட்டும் நீங்க சொல்லி தரல. அதுதான் நீங்க எல்லாருமே சொல்ல வரேன். யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து அவன் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனது. நான் ஃபுல் டைம் ட்ரேடர் தான் ஆயிட்டேன். ஃபுல் டைம் தான் ஜாலியா பண்றீங்க. இப்ப வந்து குரூப்ல வந்துட்டு போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இவங்க வந்து நான் அடிக்கடி பாடுவேன் வேற. எங்க குரூப்ல ஒரு சின்ன குரூப் நாங்க வச்சிருக்கோம், ஒரு 10 பேர் வச்ச குரூப். அதுல நான் வந்து ட்ரேடர் இருக்கும் போது பாடிட்டு இருப்பேன். இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, பாட ஆரம்பிச்சதே இவ்வளவு பிரச்சனையா, பாட்டு வரை கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவ், எனக்கு தெரியாது சார் மார்க்கெட் லீவ் நினைச்சு, மார்க்கெட் லீவ் தெரியும் எனக்கு. திடீர்னு ஒருத்தவங்க சொன்னாங்க எக்ஸ்ஐ யூஎஸ்டி இருக்கு, இது இருக்கு, நானா வந்துட்டேன். டிடிசி எப்படினாலும் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவனுங்க பண்ணானுங்க பாருங்க, லிக்விடிட்டியே ஒண்ணுமே இல்லை. சரி இவன் இதுக்கு மேல நம்ம இருந்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சு குரூப் போட்டோ போட்டேன். பாட்டு வேற ரொம்ப 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 சிறப்பு. என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர்ல நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ, என்ன அச்சீவ் பண்றீங்களோ அச்சீவ் பண்ணிட்டு வாங்க. அத சொல்லாமா சார், இங்க சொல்லாமா? இல்ல சார் வேணாம், நீங்க அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பெருசா ஆக்சுவலா நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்து நம்ம சொன்னீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆயிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஏதோ மனசு வச்சிருக்கீங்க, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க அச்சீவ் பண்ணிட்டு. ரொம்ப பெருசா வச்சிருக்கீங்க சார், ரொம்ப பெருசா வச்சிருக்கீங்க. பெருசா ஓகே, எவ்வளவு பெருசா உங்களுக்கு அது கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படின்னா அச்சீவ் பண்ணிட்டு செப்டம்பர்ல வாங்க. செப்டம்பர்ல ஒரே விஷயம் ஊட்டியில சந்திப்போம். ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுங்களா, நீங்க பாடுவேன்னு சொன்னங்காட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கு, ஊட்டியில மாமனுக்கு மலை மேல வீடு, அங்க உனக்கு குளிர் அடிச்சா விஸ்கிய போட அப்படின்னு சொல்லி. செப்டம்பர்ல நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க ஊட்டியில. அவ்வளவுதானே சார், வித் ஃபேமிலி ஐ அம் கமிங் வித் தி ஃபேமிலி சார். அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நான் உங்களை ரிசீவ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினதுல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சார் ஒரே நிமிஷம் டீமுக்கு மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயம் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க நீங்க எந்த டெக்னிக்ஸ் சாரி லாஜிக்ல வேணா கத்துக்கணும், ஓகேங்களா? எந்த டெக்னிக்ஸ் வேணா கத்துக்கணும். லாஜிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். when you have a one fine system with your confidence. ஒரே ஒரு ஃபைன் சிஸ்டம். இங்க எனக்கு பிடிச்சது பிஓஎஸ் மட்டும். நான் அது ஓப்பனாவே சொல்லிடுறேன். எனக்கு பிஓஎல்லும் பிஓஎஸும் 10% தான். நான் சக்சஸ் சொல்றேன், 10% தான் நான் வந்து ட்ரேடே பண்ணுவேன். எனக்கு பிஓஎஃப் தான் ரொம்ப முக்கியம். பிஓஎஃப் நடந்தா மட்டும்தான் எனக்கு வந்து 90% எனக்கு வந்து அது அப்படி குதூகலமா ஆயிடுவேன். அவ்வளவுதான், 90% நான் அங்கதான் இருப்பேன். ஸோ 10% தான் நான் பிஓஎல்லுக்கும் பிஓஎஸ்க்கும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சது அதனால நான் பண்றேன். உங்களுக்கு பிஓஎல் பிடிக்கலாம், உங்களுக்கு பிஓஎஸ் பிடிக்கலாம், இல்ல உங்களுக்கு சில நான் சொல்லாமன்னு தெரியல, நம்ம டிஆர்பிஓ செட்டப் பிடிக்கலாம், உங்களுக்கு எது வேணா பிடிக்கலாம். இல்ல உங்களுக்கு த்ரீ ஸ்லிங் பிடிக்கலாம், உங்களுக்கு எது வேணா பிடிக்கலாம். அதுக்கு வந்து நான் இது கிடையாது. எனக்கு பிஓஎஃப் தான். ஒரே ஒரு சிஸ்டம் தயவு செஞ்சு ஃபைன் டியூன் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி போய் சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு சிஸ்டம், நீங்க வந்து நான் லவ் பண்ண டாக்டர் சொல்றேன். ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணும்போது நானு காலையில 9 மணினா 9 மணிக்கு ஆஜர் ஆகுவேன். ஒரே ஒரு சிஸ்டம் தயவு செஞ்சு லவ் பண்ணுங்க. லவ் பண்ணு, எஸ் ஸ்டாப் லாஸஸ் அடிக்கும், எஸ் அடிக்கும். நான் அந்த ஸ்டாப் லாஸ் சார், இப்போ நான் இங்க 10 15 பாயிண்ட் சொல்றேன். இந்த பிஎன்ல
இது 10 பாயிண்ட் போட ஸ்டாப் அடிக்காதா? அடிக்கும். 5 பாயிண்ட் போட அடிக்காதா? அடிக்கும். நான் ஏன் 5 பாயிண்ட் போனேன்? ஒரே ஒரு பேங்க் நிஃப்டியோட இந்த சார்ட், ஒரு ஆப்ஷன் சார்ட் நான் 3 வாரம் வேலை செஞ்சிருக்கேன். நீங்க எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? நான் கேட்கறது தான், எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்போம்? இது வந்து அடுத்த மணிக்கு மட்டும் தான். நீங்க சப்போஸ் போய் டீப் இந்த மண்ட் இந்த தேர்ட் எடுக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வேலை செய்யல அதுல. இனிமேதான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். போர்டுல போயிட்டு ஃபெயிலியர் ஆயிட்டா அவங்ககிட்ட போய் 65% டிஸ்கவுண்ட் கேட்டா அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். தம்பி 65% டிஸ்கவுண்ட் கேக்குது, நான் இப்ப எப்படி போறேன் பாருன்னு அவன் பாட்டு கடவுளுக்கு போயிட்டே இருந்தான். அந்த ஒரு பேருக்கு அப்புறம் நான் 50% மாறிட்டேன் எங்க ஃபாரெக்ஸ்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். நீங்க லவ் பண்ணுங்க ஒரே ஒரு சிஸ்டம், தயவு செஞ்சு ப்ரீ டிஃபைன்டா, வெல் ஆர்கனைஸ்டா ஒரு சிஸ்டம் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சார் நான் சொல்றேன், எல்லாமே ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் சார் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி. நான் உங்களை வந்து இதுக்கப்புறம் செப்டம்பர்ல மீட் பண்றேன். நீங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு பொறுமையா வாங்க, பாத்துக்கலாம். சோ இந்த செஷன்ல இருந்து ஒரு டேக் அவே அப்படின்னா நான் 2 எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. ஒண்ணு வந்து ஒரு சிஸ்டம், ஒரு சில செட்டப்ஸ், அதை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் அதவே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற 2 டேக் அவே எடுத்திருக்கேன். I really thanks for this wonderful advice for us, sir. Sir. I appreciate that. Thank you. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். இதுதான் இருக்கிறது மிகப்பெரிய காமெடி. சரி, ஓகே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, sir. Okay.